காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக புதிய தாக்குதல் திட்டங்களை களமிறக்கி இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் பதற்றத்தால் அலரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் 10 பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்ட ஹமாஸும் பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நெட்டன்யாகுவின் அறிவிப்பும் ஈரான் மீதான அடுத்த கட்ட தாக்குதல்களை உறுதி செய்த நெட்டன்யாகு தாக்குதலுக்குள்ளான கப்பலிலே இருக்கக்கூடிய மாலுமிகளையும் ஊழியர்களையும் பணைய கைதியாக பிடித்திருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றமான நெசட் சபையிலே உரையாற்றிய சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளும் சிரியாவினுடைய பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளும் ஆய்வாளர்களும் சிரியாவினுடைய பிரதிநிதிகளும் ஆய்வாளர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலே நெசட் சபையிலே விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் சவுதி அரேபியாவின் அரச குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஆய்வாளரான அப்துல் அசீஸ் அல் கமீஸ் அவர்கள் விசேட உரைகளையும் முன்வைத்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் இவர் முன்வைத்திருக்கக்கூடிய உரையினுடைய காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளிக்கு அமைவாக சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான இயல்பாக்கம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களையும் ஏற்படுத்தும். மேலும் இதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகளவான பொருளாதார நன்மைகளையும் எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அதிகளவான வாய்ப்புகளையும் உருவாக்கும். இந்த இயல்பாக்கத்திற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் இந்த இயல்பாக்கமானது மிக முக்கியமான தேவையாகும். அதே போன்று பலஸ்தீனிய மாநிலம் இராணுவமயமாக்கப்படாத மாநிலமாகவே இருக்க வேண்டும். ஒரு இராணுவமயமாக்கப்படாத பலஸ்தீனிய மாநிலத்தையே சவுதி அரேபியா விரும்புகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாத இராணுவமயமாக்கப்படாத பலஸ்தீனிய போராளிகள் இல்லாத எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத ஒரு பலஸ்தீனிய மாநிலத்தையே சவுதி அரேபியா விரும்புவதாகவும் தற்போது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் ஹமாஸையும் முழுமையாக நிர்வாகத்திலிருந்து நீக்குவதையே சவுதி அரேபியா விரும்புவதாகவும் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதே போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவராகவும் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானியினுடைய பிரதிநிதியாகவும் ஷஹதி மர்ச்சினி என்பவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டிருந்தார். சவுதி அரேபிய பிரதிநிதிகளோடு சிரியாவினுடைய குறித்த தொழிலதிபரும் சிரியாவின் பிரதிநிதியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டிருந்தார். மேலும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார். அதாவது இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற இந்த விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக அல் மாயாதி ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக இணைந்து கொள்வதற்காகவும் இஸ்ரேலுடனான பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவார். மேலும் தெற்கு சிரியாவின் குனித்ரா, தாரா மற்றும் சுவைதா ஆகிய பிரதேசங்களில் ஒரு இடையக மண்டலம் அமைக்கப்படும். மேலும் இந்த இடையக மண்டலத்திலே பஃபர் ஜோன் பிரதேசத்திற்குள்ளே சிரியாவினுடைய எஸ்டிஎஸ் படை ஏனைய படைகளோ நுழைய முடியாது. அதே நேரம் சிரியாவினுடைய போலீஸ் பாதுகாப்பு பிரிவினர் நுழைய முடியும். ஆனால் இலேசான ஆயுதங்களை மாத்திரமே அவர்களுக்கு குறித்த பிரதேசங்களுக்குள் கொண்டு வர முடியும். இந்த கோரிக்கைகளையே கடந்த வாரம் சிரியாவோடு நடைபெற்ற ரகசியமான கலந்துரையாடல்களில் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளார்கள். மேலும் இந்த கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான சம்மதத்தினை வழங்குவதற்காகவே சிரியாவினுடைய பிரதிநிதிகளும் தொழிலதிபரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என அல் மாயாதீன் ஊடகம் குறித்த சம்பவம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு பொருளாதார நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்களை பரிசாக வழங்கப் போகின்றார்.
அடுத்து நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனானின் டயர் பிரதேசத்திலே ட்ரோன்களை பயன்படுத்தி வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் இஸ்ஸதீன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனான் ஒரு பொழுதும் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அடிமையாக இருக்காது. நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை முழுமையாக நிராகரிக்கின்றோம். லெபனானினுடைய ஒரு முக்கிய பகுதியாகவும் லெபனான் மக்களுடைய அங்கமாகவுமே ஹிஸ்புல்லா இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவும் ஆயுதங்களும் இல்லாமல் கண்ணியமாக வாழ முடியாது. ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனானுக்கு பெருமையாகும். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனான் மக்களுடைய உரிமையாகும். இந்த ஆயுதங்கள் இல்லாமல் ஆக்கிரமிப்பின் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. மேலும் லெபனானையும் பாதுகாக்க முடியாது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் இஸ்ஸதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் மெஜிக் சீஸ் என்கின்ற சரக்கு கப்பலையும் எட்ரினிட்டி சி என்கின்ற சரக்கு கப்பலையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த 2 கப்பல்களையும் செங்கடல் பிரதேசத்திலேயே மூழ்கடித்துள்ளார்கள். இவ்வாறு இந்த 2 சரக்கு கப்பல்களையும் மூழ்கடிக்கக்கூடிய காணொலிகளையும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த 2 சரக்கு கப்பல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு நேரடியாக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் எட்ரினிட்டி சி என்கின்ற சரக்கு கப்பல் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக புதிய கப்பல் எதிர் பேவுகணைகளையும் களமிறக்கியுள்ளார்கள். அதாவது யெமன் ஹவுதி ராணுவத்தினர் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய கப்பல் எதிர் பேவுகணைகளை குறித்த சரக்கு கப்பலை பயன்படுத்தி சோதனை செய்து பார்த்துள்ளார்கள். அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் எட்ரினிட்டி சி சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பலுடைய மாலுமிகளையும் கப்பலிலே இருக்க ஊழியர்களையும் கைது செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான ஊழியர்களும் மாலுமிகளும் கைது செய்யப்பட்டு அவர்கள் தற்போது யெமன் ஹவுதி ராணுவத்தினால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். யெமன் ஹவுதி ராணுவத்தின் கடற்படை தளங்களில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் யெமனுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாத வரை அவர்களுடைய உயிர்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என்றும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். யெமன் ஹவுதி ராணுவத்தினர் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய எட்ரினிட்டி சி கப்பலுடைய ஊழியர்களும் மாலுமிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளது. அவசரமாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இவர்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் யெமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக செயற்பட வேண்டுமாக இருந்தால் கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் செல்ல வேண்டுமாக இருந்தால் காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப்பெற வேண்டும். பலஸ்தீனிய மக்கள் மீதான தாக்குதல்களும் முற்றுகைகளும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் வரையில் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. மேலும் கப்பலிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களும் மாலுமிகளும் எங்களிடம் பாதுகாப்பாகவே இருக்கின்றார்கள் என முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே வரிசையாக 2 கப்பல்களை மூழ்கடித்திருப்பது ஒட்டுமொத்த சர்வதேச கப்பல் போக்குவரத்தையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளது. யெமன் ஹவுதிகளின் அச்சுறுத்தல்களினால் அதிகளவான கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் தற்போது பின்வாங்கியுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்படாத கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களும் குறித்த பிரதேசத்தினூடாக கப்பல் போக்குவரத்திலிருந்து பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே எப்படியாவது நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துங்கள், அப்போதுதான் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படும். இல்லாவிட்டால் இது போன்று ஒவ்வொரு நாளும் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டால் சர்வதேச ரீதியில் கப்பல் போக்குவரத்து பாரிய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகிவிடும் என்றும் இதனால் சர்வதேச வர்த்தகத்தில் பாரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் சர்வதேச கப்பல் நிறுவனத்தினுடைய சங்கங்கள் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளன. அத்தோடு இன்று அதிகாலை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் யெமன் ஹவுதிகளின் இந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தொடர்கள் நிம்மதியை இழந்து பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்துள்ளார்கள். மேலும் பென்குரியன் விமான நிலையமும் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக முடக்கப்பட்டிருந்தது.
அடுத்து நேற்றிரவு அமெரிக்காவிலே நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு ஈரான் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் அவர்களுடைய அணுசக்தி திறன்களை மீட்டெடுப்பதற்கு பயப்படுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய வலிமையையும் இஸ்ரேலினுடைய வலிமையையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்த வலிமையையும் கண்டு ஈரான் பயப்படுகின்றது. மேலும் எங்களுடைய வலிமை தொடர்பாக தற்போது ஈரானுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஈரான் மீதான எங்களுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் ஈரானுக்கு செய்ததை போன்று மீண்டும் செய்வோம். இரண்டாவது முறையல்ல, மூன்றாவது முறையும் நாங்கள் ஈரானுக்கு இவற்றை செய்வோம். ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அளிக்கும் வரை எங்களுடைய வேலை திட்டங்களை தொடர்வோம். புற்றுநோயை கண்காணிப்பது போன்றே நாங்கள் தற்போது ஈரானை கண்காணித்து வருகின்றோம். அவர்கள் திறன்களை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தால் அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். ஈரான் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை எங்கு மறைத்து வைத்துள்ளது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு விதமான நிலத்தடி பிரதேசத்திலேயே அவர்கள் யுரேனியம் செறிவூற்றலை மறைத்து வைத்துள்ளார்கள். அதே நேரம் யுரேனியம் செறிவூற்றலை மாத்திரம் வைத்துக் கொண்டு அணுகுண்டை தயாரிக்க முடியாது. அணுகுண்டை தயாரிப்பதற்கு ஏனைய திறன்களும் தேவைப்படுகின்றன. இதனால் ஏனைய திறன்களை ஈரான் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் அதற்கான பதிலடிகளை வழங்குவோம் என நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை நெட்டன்யாஹு உறுதி செய்துள்ளார். லெபனானை போன்று ஈரானுக்குள்ளும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார் என்பதனையும் இதிலிருந்து உறுதி செய்து கொள்ள முடியும். அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் சம்மதத்தினை வழங்காவிட்டால், அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் மீண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளோ அல்லது இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளோ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே நேரம் ஈரான் அவர்களுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் விவேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக மொசாட் உளவாளிகளையும் ஏனைய உளவாளிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். நேற்றைய தினமும் ஈரானின் கிழக்கு பிரதேசமான பலுச்சிஸ்தான் சிஸ்தான் பிரதேசத்திலே மொசாட் உளவாளிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான குழுக்களையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் இவர்களிடத்திலிருந்து ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டும் வருகின்றார்கள். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 21 நிறுவனங்களுக்கு நேற்றைய தினம் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் ஈரானினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காகவும் நெருக்கடிகளை அதிகரிப்பதற்காகவுமே இந்த உச்ச பொருளாதார தடைகளை அமெரிக்கா முழுமையாக விதித்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இருப்பினும் இந்த உச்ச தடைகளுக்கு மத்தியிலும் ஈரான் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நேற்றிரவு காசாவினுடைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அறிவிப்பொன்றை ஹமாஸ் வெளியிட்டிருந்தது. மேலும் இதற்கமைவாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான தாஹிர் அல் நுனு அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது கத்தாரிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் அதிகளவான நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளோம். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் காசா முழுவதும் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவுமே நாங்கள் இந்த நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளோம். இதற்கமைவாக 10 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒப்பந்தத்தை முடிவு செய்வதற்கும் சில முக்கியமான சவால்கள் காணப்படுகின்றன. தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான 3 விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு வருகின்றன. காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுதல், காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உணவு விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமான உணவு விநியோகம் முழுமையாக மேற்கொள்ளப்படுதல் குறித்த ஒப்பந்தத்திற்கான உத்தரவாதமும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தையும் பெற்றுக் கொள்ளுதல் என்பன தொடர்பாகவே தற்போதைய பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் நாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கவில்லை. காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவே அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான தாஹிர் அல் நுனு அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய அமைப்பான PIJ அமைப்பினுடைய துணை செயலாளர் முகமது அல் ஹிந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். உச்சளவிலான எங்களுடைய நெகிழ்வுத் தன்மையையும் காண்பித்துள்ளோம். மத்தியஸ்தர்களோடு ஹமாஸ் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கான முழுமையான ஆதரவையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். இருப்பினும் தற்போதைய பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்களே ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து வெளியேறுவதும் இந்த ஒப்பந்தத்திற்கான உத்தரவாதத்தினை
தண்டனை பெறுவதுமாகும். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் இந்த சர்ச்சைக்குரிய புள்ளிகளில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு தவறான பிரச்சாரமாகும். தெற்கு காசாவிலே ஒரு மனிதாபிமான நகரத்தை அமைப்பது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டு வருகின்றது. இதற்கு அர்த்தம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு விரும்பவில்லை என்பதாகும். எனவே இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாத்திரமே ஒப்பந்தத்தினை முடிவு செய்ய முடியும் என PAG அமைப்பினுடைய துணை செயலாளர் முகமது அல் ஹிந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பிலே காசா தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் நானும் காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான அவசியத்தை ஒப்புக்கொண்டுள்ளோம். அதே நேரம் இதற்கு பிறகு காசா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்பதிலும் நாங்கள் இருவரும் உடன்பட்டுள்ளோம். இதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு நானும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் ஒருமித்த கருத்தையே கொண்டிருக்கின்றோம். நாங்கள் காசாவிலிருந்து யாரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு விரும்பவில்லை. நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேர்வு செய்வதற்கான உரிமையை வழங்கியுள்ளோம். அவர்கள் விரும்பினால் காசாவை விட்டு வெளியேற முடியும், இல்லாவிட்டால் அவர்கள் காசாவிலேயே இருக்க முடியும். அதே நேரம் காசா மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பிரதேசமாகவே மாறிவிட்டது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை ஹமாஸ் மீறுகின்றது. காசாவை விட்டு வெளியேறக்கூடிய உரிமை பலஸ்தீனிய மக்களுக்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த உரிமையை ஹமாஸை முழுமையாக தடுத்து நிறுத்துகின்றது. இதனால் நாங்கள் காசாவிலே ஹமாஸினுடைய ஆட்சியை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவோம். மேலும் இதற்கான வேலை திட்டங்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும். அத்தோடு காசாவிலே ஒரு ஒப்பந்தத்தினை முடிவு செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். 60 நாள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக எங்களுடைய கைதிகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதே நேரம் இந்த ஒப்பந்தத்திற்காக எங்களுக்கு விலைகளை செலுத்த முடியாது. அதிக விலைகளை செலுத்தி இந்த ஒப்பந்தத்தினை எங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய பணை கைதிகளை மீள பெற்றுக் கொள்வதற்கான விலைகளை செலுத்துவதற்கு நெட்டன்யாஹு தயாராக இல்லை என்பதனையும் 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி அரைவாசி கைதிகளை பெற்றுக் கொண்டு விட்டு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கே நெட்டன்யாஹுவும் டொனால்ட் ட்ரம்பும் விரும்புகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் புதிய தாக்குதல் திட்டங்களை களமிறக்கியுள்ளார்கள். அதாவது நேற்றைக்கு முன்தினம் வடக்கு காசாவின் பெய்ட்-ஹனூன் பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினர் மேற்கொண்ட உச்ச தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைதிகளாக பிடிபட்டிருந்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அல்-கஸ்ஸாம் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த உயரடுக்கு படைப்பிரிவினுடைய மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் ஷவாஸ் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படையை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் ஒரு சிப்பாயை கைது செய்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்த சிப்பாயை சுரங்கப்பாதை நுழைவாயிலை நோக்கி இழுத்துச் சென்றுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படையினர் களமிறங்கி உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகள் குறித்த சிப்பாயை கொலை செய்துவிட்டு அவரிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளார்கள். அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக அல்-கஸ்ஸாம் படையினர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே சிப்பாய்களை கைது செய்வதற்கான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே சூழ்நிலைகள் இடம் கொடுக்காததன் காரணத்தினால் அவரை அழித்துவிட்டு அவருடைய ஆயுதங்களை மாத்திரமே நாங்கள் கைப்பற்றினோம். அதே நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தாக்குதல் திட்டமானது தொடரப் போகின்றது. அதிகளவான சிப்பாய்களை கைது செய்து பணைய கைதிகளாக பிடிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களையே நாங்கள் தற்போது களமிறக்கி இருக்கின்றோம் என அல்-கஸ்ஸாம் படையினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. 10 பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு காசாவிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்களை கைது செய்வதற்கான தாக்குதல் திட்டங்களை ஹமாஸ் களமிறக்கியுள்ளது. இந்த 10 பணைய கைதிகளுக்கு ஈடாக அதிகளவான சிப்பாய்களை கைது செய்வதற்கான தாக்குதல் திட்டங்களையே தற்போது காசாவில் ஹமாஸ் களமிறக்கியுள்ளது. இதனால் இஸ்ரேலிய ராணுவம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எங்களுடைய சிப்பாய்களை நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸ் அதிகளவான சிப்பாய்களை கைதிகளாக பிடித்துக் கொண்டால் இந்த ஒப்பந்தமானது ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒப்பந்தமாகவே மாறிவிடும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. எனவே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொள்ளாமல் அவர்களை முழுமையாக கைது செய்து பணைய கைதியாக பிடிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களையும் களமிறக்கியுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு
மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்கசாம் படையினர் கான் யூனிஸின் அல் பலாத் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் தூஃபா பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படையினர் அபசன் காபிரா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை கன்னிவெடியின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலே அகழ்வாராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டிருந்த 4 சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினரும் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி அளித்துள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் கான் யூனிஸின் ஷேக் நசீர் பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் 45க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.